பைந்தமிழ் என்னும் யாழினிலே பழந்தமிழர் வாழுகின்ற மண்ணிலே பைந்தமிழ் என்னும் யாழினிலே பழந்தமிழர் வாழுகின்ற மண்ணிலே தரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே. சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இன்றைக்கு நான் யாழ்ப்பாணம் வேலனை பகுதியிலே அமைந்து காணப்படுகின்ற உச்சிப்பிள்ளையார் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய தலவரலாறுகள் சிறப்பம்சங்கள் சார்ந்த நிறைய விடயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். வழிவழி வந்த வழிபாட்டு நெறியில் நின்றும் வலுவாத கிராமம்தான் வேலனை என்னும் அழகிய கிராமமாகும். சைவமும் ஆசாரமும் ஒழுக்கமும் பக்தியும் ஒருங்கே பூத்து குலுங்கும் இந்த வேலனை பதியில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் வேலனை பங்களாவடி சங்கரத்தார் வளவு அருள்மிகு உச்சிப்பிள்ளையார் திருத்தலமாகும். இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த வேலனை பகுதியிலே அமைந்து காணப்படுகிறது. அந்த காலத்துல வாழ்ந்த ஆசாரிமார்கள் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் வடிவிலே அமைந்த ஒரு கல் ஒன்றை அமைத்து அதுகளுக்கு வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். இந்த கல்லை பிள்ளையாராக உருவகித்து அதற்கு நீராபிஷேகங்கள் செய்து பூஜைகள் வழிபாடுகளை செய்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். அப்ப அதற்கு பிற்பட்ட காலத்துல ஆலயத்துக்கு சிறிய குடில் ஒன்றை அமைத்து அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள். இப்படியாக இருந்த கால பகுதியில இந்த பகுதியிலே இருக்கின்ற அதாவது இந்த பிள்ளையார் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவராக இருந்த ஒரு ஆசாரியார், அவருடைய பெயர் சபாபதி செல்லத்துறை விக்னேஸ்வரன் ஆசாரியார். அவர் இந்த பிள்ளையார் மீது அதீத பக்தி சிரத்தை உடையவராக இருந்தார். அப்ப அவர் சிறந்த ஒரு ஆசாரியார் என்றதால அவருடைய அந்த சிற்ப வேலைகளை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றதற்காக தென்னிந்தியாவிற்கு சென்றிருந்தார். அங்க போய் ஒரு கோயில்ல அந்த சிற்பங்களை பார்த்து வாரதும் அந்த கலைத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி படிக்கிறதுக்காகவும் போய் வந்தவர். அப்ப இப்படியாக இருந்த கால பகுதியில இவர் உச்சிப்பிள்ளையார் ஆலயத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அங்க போன சந்தர்ப்பத்துல அவருக்கு ஏற்கனவே பிள்ளையார் மீது அதீத விருப்பமும் இருந்தது. அப்ப அந்த ஆலயத்தை பார்த்த உடனே தாங்களும் தங்களோட பிள்ளையார் கோயிலை இந்த வடிவத்துல கொண்டுவர வேண்டும் என்று சொல்லி அவர் மனதார எண்ணி இருக்கிறார். அப்ப அதற்கு பிற்பாடு என்ன செய்யறா, அங்கிருந்து வரும் பொழுது ஒரு விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை கொண்டு இப்பொழுது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த வளாகத்தில ஆரம்பத்தில் அரச மரத்துக்கு கீழே இருந்த பிள்ளையார் விக்கிரகம் இருக்க இங்க உச்சி பிள்ளையாருடைய வடிவத்துல அந்த கொண்டு வந்த விக்கிரகத்தை கருவறையில பிரதிஷ்டை செய்து இன்று ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டம் இல்ல இலங்கை பூராகவுமே உச்சி பிள்ளையார் என்றது இல்ல இந்த யாழ்ப்பாணத்துல தான் இருக்கு. இந்த யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில தான் இந்த உச்சி பிள்ளையார் ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. இந்த ஆலயமானது இன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த ஊரில் வாழ்ந்து வந்த விஸ்வகர்ம குலத்தைச் சேர்ந்த பண்டாரி கணபதி சங்கரப்பிள்ளை ஆசாரியாரின் காணியில் இத்திருத்தலம் அமைய பெற்றுள்ளது. 100 வருடங்களுக்கு முன்னர் தற்போது ஆதிமூல பிள்ளையார் சந்நிதி கோவில் அமைந்துள்ள இடத்தில் பிள்ளையார் வடிவில் அமைந்த வெள்ளை கல்லொன்றை முன்னோர்கள் வைத்து வழிபட்டு வந்தார்கள். பின்பு அதற்கென சிறிய குடில் ஒன்றை அமைத்து வழிபாடுகளையும் நிகழ்த்தி வந்தார்கள். அதற்கு பிற்பாடு காலப்போக்கில் ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்றைக்கு வேலனை பதியிலே ஒரு பிரசித்தி பெற்ற உச்சிப்பிள்ளையார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. திருத்தலம் இந்த நிலத்தில் 9 அடி சதுரத்தில் முருகக்கல்லால் ஆன ஓலக்குடில் கோயிலாகவும் ஒரு சில தசாப்தத்தின் பின்னர் ஓட்டுக்கூரை கோயிலாகவும் காலத்தில் முன் மண்டபம் போட்ட ஒரு கோயிலாகவும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல்
தொடர் அமைப்பில் இது உருவாக்கி இருந்தது. இக்காலகட்டத்தில் இந்த கோயிலின் உருவாக்கத்துக்கு காரணமானவர்கள் இந்த நிலத்தை வழங்கியவர் கணபதி சங்கரப்பிள்ளை ஆச்சாரியார் அவருடைய சகோதரன் கணபதி விநாயகன் இந்த ஆலயத்தில் விநாயக வழிபாடு தொடங்குவதற்கு காரணமாயிருந்த மூத்தவர் எங்கள் காலத்து உறவுகள். வாசத்தின் அமுதே விநாயகா, வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா. வாசத்தின் அமுதே விநாயகா, வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா. தியாகத்தின் ஒளியே விநாயகா, சர்வேஷா விநாயகா. தியாகத்தின் ஒளியே விநாயகா, சர்வேஷா விநாயகா. சர்வேஷா விநாயகா, சர்வேஷா விநாயகா. இந்த ஆலயத்தின் மூல விக்கிரகம் கீழுக்கிருந்த முதல் பிள்ளையார், அவரை ஆதிமூல பிள்ளையாரை வைத்து இந்த வழிபாடு ஆரம்பமானது. அதற்கு முன்னர் இது ஆலயம் ஒரு 150 வருடங்களுக்கு மேற்பட்ட அந்த ஆர்வலர்கள், செவிவழி கதைகள், அடுத்த மூத்த வயதிவர்கள் என்பவர்களின் வாய்மொழி கதையினால் எனது நேரடி அனுபவத்தில் ஏற்பட்ட அனுபவத்தில் இந்த விநாயக வழிபாடு, இந்த விக்கிரக வழிபாட்டு காலத்துக்கு முன்னர் கற்கால வழிபாடாக கல்லை வைத்து நீர் ஊற்றி பூ வைத்து விளக்கேற்றுதல் தான் 100க்கும் மேற்பட்ட காலங்களில் வருஷத்தில் நடந்து, பிறகு இந்த முருகக்கல் கோயிலில் அதே வழிபாடு நடந்து கடைசியாக ஒரு 6 தசாப்தங்களுக்கு தான் ஆலயத்தில் தினசரி ஒரு ஆலய குரு கொண்டு வந்து பூஜை செய்ய போகிறது சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளையாருக்குரிய சிறப்பு பூஜை வழிபாடுகள்லாம் நீங்கள் சிறப்புற நடைபெற்று வருகிறது. அதாவது ஆவணி சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி, அதை விட பிள்ளையார் பெருங்கதை விரதம், அந்த 21 நாட்களுமே எம்பெருமானினுடைய திருத்தலத்தில் வந்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. இருந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே பிள்ளையார் பெருங்கதை விரதம் மிகவும் சிறப்பான முறையிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுவும் 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 21 நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். அதனை சங்கடாகர சதுர்த்தி என்று சொல்வார்கள். அந்த சங்கடாகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவது மிகவும் விசேஷம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை காண முடிகிறது. காலகட்டங்களில் இந்த கோயில் உருவாக்கத்துக்கு காரணமானது முதலாவது இந்த ஆலயத்தை வழங்கிய கணபதி சங்கரப்பிள்ளை ஆச்சாரியார். 2வது வழிபாட்டுக்குரிய மூலமூர்த்தியை கருங்கல் சிற்பாகம விதிப்படியான விக்கிரகத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து அதற்குரிய வழிபாட்டை தொடங்கி வைத்தவர் விநாயகன், அதாவது கணபதி விநாயகன் ஆச்சாரியார் ஆவார். அவர் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து தனது ஒன்றுவிட்ட சகோதரன் நாகமணி பெரிய தம்பியின் மனைவியார் சிவகாமி பிள்ளை அம்மையாரை விளக்கேற்றி வைக்க சொல்லி அந்த காலத்தில் சொன்னதாக எங்களோட ஆச்சாரிய மூத்த வழிகாட்டல்களான சிலற்ற ஆலோசனை நாங்கள் அறிவாற்றலுக்கு கேட்கிறது பொழுதுபோக்காக. அவருடைய வேலைத்தளத்தில் இருந்து வேலை செய்யும்போது தம்பிப்பிள்ளை ஆச்சாரியார் அவர்கள் கூறிய விடயம் இது. இந்த தம்பிப்பிள்ளை ஆச்சாரியாரின் காணி இதுக்கெல்லாம் இருக்குது.
அதன் பின்பகுதியில் தான் நாகமணி பெரிய தம்பி ஆச்சாரியார் சதுர்த்தி பூசைகள், அடுத்தது பெருங்கதை, விநாயகர் கதை, அந்த 21 நாள் அந்த விரத வழக்கங்கள், சதுர்த்திகள், ஆவணி சதுர்த்தி பெரிய மடை, இவை 2 நிகழ்வுகள் தான் இந்த ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு முறைகளாகும். இந்த வழிபாட்டு முறைகள் இன்று வரை அதே சிறப்புடன் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் மேலதிகமாக தற்போதைய புதிய ஆலயத்தின் நிலையில் இந்த சதுர்த்தி பூசைகள், அடுத்தது பிள்ளையார் பெருங்கதை, 21 நாள் பூசைகள் ஆலய சூழலில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்களவர்கள் தகுதிக்கு ஏற்ற செய்கிற தன்மையில் ஒழுங்கமைக்கப்பட்டு ஒற்றுமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயமானது பல நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக அமைந்து காணப்படுவது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது. அது மாத்திரமில்லாமல் சொல்வார்கள், அரச மரத்தடி கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு சக்தி அதிகம் என்று சொல்லி, அந்த வகையிலே இங்கு எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் விநாயக பெருமான் அதீத சக்தி உடையவராக இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த ஆலயத்தில் செல்பவர்கள், இந்த ஆலய வீதியோடு செல்பவர்கள், இந்த ஆலயம் வீதியை அண்மித்து காணப்படுவதால போக்குவரத்து செய்பவர்கள் ஒரு கணம் அதில் நின்று எம்பெருமானை வழிபட்டு போவதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் உச்சியில் அமைந்து காணப்படுகிறது இந்த பிள்ளையார், அதாவது தென்னிந்தியாவிலேயே அமைந்திருக்கிற பிள்ளையார் போன்று இங்கேயும் இந்த பிள்ளையார் உச்சியில், அதாவது 18 படி அமைந்து அந்த 18 படியால் ஏறித்தான் எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தினேன். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. பெருமளவிலான பக்தடியார்களை கவரக்கூடிய ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலம் பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. அதாவது தென்னிந்தியாவில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் ஆலயத்தின் வடிவமைப்பில் இந்த ஆலயம் அமைந்து காணப்படுகிறது. அத்துடன் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஆதிமூல பிள்ளையார் அரச மரத்தடியில் ஏகாந்தமாய் அமர்ந்திருந்து அருளொளி வீசுவதும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்துகிறது. அத்துடன் இவ்வாலயத்தின் தலவிருட்சமாக அரசமரம் ஒன்று அமைந்து காணப்படுகிறது. சர்வேஷா விநாயகா, சர்வேஷா விநாயகா. அடுத்தது நிர்மாணம் என்று சொல்லிக்க முக்கியமானது ஒரு ஆலயத்தின் நிர்மாணிப்பு, அதனுடைய பூச முறைகள், அதன் ஆரம்பகால தோற்றுவாய் சந்ததிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஆலய உருவாக்கம் நான் 80களில் இந்தியாவுக்கு சில தலங்கள் தரிசிப்பதற்காக சென்றபோது திருச்சியில் உள்ள மலைக்கோட்டை பிள்ளையார் என அக்காலத்தில் அழைக்கப்பட்ட உச்சி பிள்ளையார் ஆலயம், அந்த ஆலயத்தில் நான் ஏறி தரிசித்த போது அங்கே இருந்த பிள்ளையார், அது என்னுடைய உயரம் 5 அடி உயர பிள்ளையார். ஆனால் எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த அக்காலங்களில் முத்து பிள்ளையார் என அழைக்கப்பட்டதும் அரசடி பிள்ளையார் என அழைக்கப்பட்டதுமான ஆதிமூல பிள்ளையாரின் முழுமையான அம்சத்தில் அந்த பிள்ளையார்ட்ட விக்கிரகம் அமைஞ்சிருந்தது. எனக்கு அப்போ யோசனை வந்தது, எங்கூட பிள்ளையாருக்கு அப்போ இப்போ உச்சிக்கு இங்கே ஒரு பிள்ளையார், எழுந்திருப்புக்கு ஒரு பிள்ளையார் ரெண்டெல்லாம் இல்லை. நான் இந்தியாவுக்கு போகும்போது ஆதிமூல பிள்ளையார் மாத்திரம்தான் இருந்தது. அப்போ அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டவோணும், அந்த ஆலயம் எங்களோட திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாராகிய உச்சி பிள்ளையாட்டு அமைப்பில் வரவோணும் என்ற சிந்தனையில் கும்பிட்டுட்டு சுற்றி வர இதே திசையில் தான் அந்த கோயிலும் சுற்றி வர வடமேற்கு திசையில் வந்து திரும்ப எங்களோட அதே திசையிலான் ஸ்ரீலங்கா இருக்குன்னு சொல்லி என்னுடன் கூட வந்தவர் சொன்னார், இதிலேருந்து இப்படியே போனால் எங்களோட நயனாதையும் போயிடும் எங்களோட ஆமடா. அப்போ நான் அப்படியே பார்த்து கும்பிட வழிக்கிட்டால் நேர சமயபுரம் மாரியம் என்ற கோபுரன்னு தெரியும். அப்போ எங்களுக்கு உச்சி பிள்ளையார் 2 கோயில் அமைஞ்சால் கண்டிப்பாக அந்த
வடகிழக்கு மூலையில் அங்கே சமயபுரம் மாரியம்மன் மாதிரி இங்கே காளியம்மன் கோபுரம் தெரியக்கூடியதாக காளியம்மன் கோபுரத்தை கட்டி இந்த கோயில் ஒரு வாரம் கட்டணும் என்று 80களில் நான் சிந்தித்ததுன்ற விளைவு தான் 2002 காளியம்மனுக்குரிய அந்த துவிதள மூலஸ்தான கோபுர கட்டமைப்பு உருவாக்கி இந்தியாவில் உச்சி பிள்ளையார் ஆலயம் உருவாக்கி அப்படியே பார்க்க அந்த இதை சுற்றி வரைக்க வடகிழக்கு மூலையார கும்பிட்டு வரைக்க காளியம்மன் கோபுரத்தை பார்த்து கும்பிடுவோம். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு மலையேறி கும்பிட்ற நேர்த்தியல் செய்கிறவர் இதே செயற்பாட்டை இங்கே செய்தால் அதுக்குரிய பலனை அவர்கள் அடைவார்கள் என்பது சொன்னாங்க. இதில் கட்டிட நிர்மாணங்கள் அங்கத்தே அளவு பிரமாணங்களை இல்லாட்டியும் நாங்கள் 18 படியில் இதில் வேட்டையாடும் மண்டபம் பெருங்குளம் முத்துமாரியம்மன் வரும்போது இதில் இருந்து ஆறிப்போவது வழக்கம். அதுக்கேற்ற வகையில் இவ்வாலயம் எல்லோராலும் சேர்ந்து உருவாக்கி இன்றைக்கு இலங்கையிலேயே உச்சி பிள்ளையார் ஆலயம் என்ற ஒரு பதிவு இலங்கை இந்து கலாச்சார அமைச்சின் பதிவேட்டில் குறிக்கப்பட்டு இது சம்பந்தமான இப்போ உங்களோட பேட்டி மாதிரி தகவல் திணைக்களத்து கூடாகவும் அரச பதிவுகளுக்கு இந்த பதிவுகளை செய்து கொண்டு போகிற வழக்கம் இருக்குது. அவ்வகையில் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் இப்பொழுது ஆவணி சதுர்த்தி சிறப்பான திருவிழாவாக அதில் விக்கிரகம் பெருமானின் எழுந்திருப்பு விக்கிரகம் ஊருலாவுக்காக போய் வருவது நிலைமை போன ஆண்டிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி விரதத்து இறுதி நாட்களும் விரதக்காரர்கள் அனைத்து பேரும் இணைந்து அது பொது திருவிழாவாக செய்யப்பட்டு அபிஷேகம் சங்கரப்பிள்ளை சுந்தரம்பிள்ளை ஆச்சாரியர் குடும்ப ரீதியான நிகழ்வாக இந்த அபிஷேக பூசை விநாயகர் பெருங்கதை 21ஆம் நாள் அபிஷேகம் அவர்களால் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இவ்வாலயம் இன்னும் 2 வருடங்களில் கும்பாபிஷேகத்தை சந்திக்க இருக்கிறது. 15 வருடத்துக்கு 2015 முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இனி 2027 அந்த 2வது கும்பாபிஷேகத்துக்கு நடைபெற உள்ளது. எனவே அதுக்கான நல்லொரு எதிர்வுகளை எதிர்பார்த்து ஆலயம் இப்பொழுது காத்திருக்கிறது. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் இவ்வாலயத்தில் எழுந்தருளியுள்ள விநாயகரை அரசனி விநாயகர், உச்சி பிள்ளையார் என்ற திருநாமங்களை கொண்டு மிக செல்லமாக அழைத்து வருகின்றார்கள். நீங்கள் இன்றைய தினம் இந்த உச்சி பிள்ளையார் ஆலயத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் சார்ந்த நிறைய விடயங்களை உங்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக நாங்கள் மிக தெளிவாக காண்பித்திருந்தோம். இந்த காணொலி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்ல நான் என்று உங்களை நோமிக்க சாந்தகுமார். நன்றி, வணக்கம் மக்களே. ஜீவ தரிசனம் தெரியுதே, நம் தீமையாவுமே விலகுதே.